அதாவது இன்றைக்குத்தான் எனக்கு நான் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறேன். நிறுவனர் பிளஸ் தலைவர். அதனால இனி நிர்வாகக் குழு, செயற்குழு, மாவட்ட செயலாளர்கள், மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரையும் கூட்டி பேசி முடிவெடுப்போம். திடீர் முடிவுக்கு காரணம் இருக்கு சார். செயல் தலைவர் பிளஸ் தலைவராக இருக்கீங்க, அரசியல் காரணம் வேற. அது காரணம் கேட்கறீங்களா? காரணங்கள் பல உண்டு. அதையெல்லாம் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள முடியாது. சிறுக சிறுக பகிர்ந்து கொள்ளும். 2026 தேர்தல் தமிழக வெற்றி கழகத்துக்கும் திமுகவுக்கு தான் போட்டி, மற்ற கட்சிக்கு போட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் விஜய் சொல்லியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அது அவங்களுடைய கருத்துக்களை சொல்றாங்க, அவ்வளவுதான். மறைமுகமா திமுக தவிர்த்து மற்ற கட்சியோட கூட்டணி அமைச்சர் வாய்ப்பு இருக்குன்றதா எடுத்துக்க வேண்டியிருக்கிறத. திமுக தவிர்த்து மற்ற கட்சியோட கூட்டணிக்கு தயார் அப்படின்னு அவருக்கு மறைமுகமா சொல்ற மாதிரி தான் இருக்குது. அதை எப்படி பாக்குறீங்க? அதுக்கான உள்நோக்கம், அதுக்கான விமர்சனங்கள்லாம் எனக்கு தேவையில்லை. அது இப்பொழுது தேவையில்லை. நான் எப்பவுமே கலைஞர் தான் சொல்லுவார். என்ன சொல்லுவார் கலைஞர்? எதை சொன்னாலும் நாகரிகமா இருக்கணும், நளினமாக இருக்கணும், நாகரிகமா இருக்கணும்னு சொல்லு. நாங்களும் அதே மாதிரி டீசன்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிட்டிக்ஸ் அப்படின்னு நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம் ஆரம்பத்தில். எந்த கட்சியை பற்றி நாம் எதுவும் அவங்க சொல்றதுக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கட்சி என்ன செய்யுது, என்ன செய்ய போகுது, அது மட்டும் நாங்கள் தொடர்ந்து இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக எல்லா துறையிலையும் எல்லா நிலைகளிலும் எப்பொழுதும் நாங்கள் சில ஆண்டுகளாக தொடர்ந்து பாடுபட்டு வருகிறோம், குரல் கொடுத்து வருகிறோம். அரசு செய்கிற தவறுகளை நாகரிகமாக நளினமாக சுட்டிக்காட்டியிருக்கிறோம்.